viewers, welcome to my channel. இன்னைக்கு 10th maths chapter 2 numbers and sequenceல exercise 2.9ல firstல third subdivision பாருங்க. Find the sum of the following series. இந்த சீரிஸ்க்கு அதோட total sum of value கண்டுபிடிக்கணும். Okay, first we go read the question. 51 plus 52 plus 53 dot dot plus 92. This term is in nature number, square number, cube number னு பார்க்கணும். cube format னு nature number தான். ஏன்னா அடுத்தடுத்த terms அப்படி இருக்கு 51 52 53. பட் நமக்கு nature numberக்கு ஃபார்முலா தெரியும். பட் இது இடையில இருந்து ஆரம்பிச்சிருக்கு. அப்படி தானே இன் பிட்வீன் நம்பர்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கு, ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகாமல். அப்படி இருக்கும்போது நம்ம 2 times அந்த ஃபார்முலா ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். நேச்சர் நம்பருக்கு ஃபார்முலா என்ன? n into n plus 1 divided by 2. ஓகே, இதுதான் நேச்சர் நம்பருக்குடைய ஃபார்முலா. பட் இடையிலேருந்து ஆரம்பிச்சிருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் போட்டுட்டு இன்னொரு தடவை அதே ஃபார்முலா n into n plus 1 divided by 2. இதுதான் ஓகே. இடையிலேருந்து ஸ்டார்ட் ஆனால் இந்த ஃபார்மெட் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஹியர் எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபார்மெட்டை எழுதிக்கணும். ஓகே, 1லேருந்து 92 முடி ஒரு டேர்ம்ஸ் எழுதிக்கணும். 1 + 2 + 3 + 4 + டாட் 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 92. ஓகே, ஒரு டேர்ம் எழுதிட்டிங்க, மைனஸ் போட்டுட்டிங்க. அடுத்தது 1லேருந்து 1 + 2 + 3 + டாட் டாட் ப்ளஸ் இந்த 15. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன இருக்குது? 51 இருக்குது. ஓகே, 51க்கு முன்னாடி பிஃபோர் நம்பர் என்னது? 50. ஓகே, இப்படி எழுதணும். இப்போ பாருங்கள், ஸ்டார்டிங் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கனால ஈஸியாக அந்த ஃபார்மெட் அப்படியே எழுதிக்கலாம் நம்ம. ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கணும், நேச்சர் நம்பரா ஸ்கொயர் நம்பரா க்யூப் நம்பரான்னு பார்த்துட்டு இடையிலேருந்து ஸ்டார்ட் ஆனால் 2 times எழுதணும். அதே ஃபார்முலாவை நடுவில் மட்டும் மைனஸ் வரணும். ஓகே, 1லேருந்து ஸ்டார்ட் ஆனால் நீங்கள் 1 time மட்டும் அந்த ஃபார்முலா எழுதினா போதும். ஓகேவா? இடையில ஸ்டார்ட் ஆகும்போது என்ன? லாஸ்ட் டைம் ஒரு தடவை எழுதணும், மைனஸ் போட்டு இந்த நம்பருக்கு பிஃபோர் நம்பர் அதை எழுதணும். ஓகேவா? ஹியர் n = 92, இந்த இடத்துல n = 50 எழுதிட்டிங்கன்னா இப்போ ஃபார்முலா எழுதலாமா? n into n plus 1 divided by 2 minus n into n plus 1 divided by 2 எழுதிட்டிங்க. இதில் என்னுடைய வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்கள். n வந்து என்னது? ஓகே, n கூடிய ஃபார்மேட்டை நம்ம அப்ளை பண்ணலாம். n வந்து 92 into 92 plus 1 93 divided by 2. ஓகே, மைனஸ் போட்டுக்கோங்க. அடுத்த டேர்ம் இந்த இடத்துல n வந்து 50 into 50 plus 1 51 divided by 2. ஓகே, இப்போ ஃபர்தராக கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஓகே, இது 1 time 4 2s are 8, remaining 1 6 2s are 12. அடுத்து இந்த சைடு 1 time 2 2s are 4, remaining 1 5 2s are 10. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது? 46 into 93. நடுவில் இருக்க மைனஸ் போட மறந்துடாதீங்க. -25 into 51. ஓகே, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இங்கே எழுதணும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி ஃபர்தராக நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? மல்டிபிள் பண்ணலாமா? ஓகே, இங்கே பாருங்கள், 46 into 93. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு 4278 கிடச்சிது. அடுத்தது மைனஸ் போட்டாச்சு. 25 into 51. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது 1275 இருந்தது. இப்போ இதில் தான் பிக்கஸ்ட் நம்பர். இந்த இதுலேருந்து இதை நம்ம சப்ராக்ட் பண்ணால் 3003 நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? ஃபைண்ட் த சம் ஆஃப் த சீரியஸ்னால் நீங்கள் டோட்டல் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணி கண்டுபிடிக்கணும். அடுத்த சப்டிவிஷன் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள். 4th சப்டிவிஷன் 1 + 4 + 9 + 16 + 225 இருக்குது. ஓகே, இது பார்த்தா நேச்சர் நம்பர்ஸ் கிடையாது, ஸ்கொயர் நம்பர் கிடையாது. பட் ஸ்கொயர் நம்பரில் வரதுக்கு பாசிபிள் இருக்குது. ஏன்னா 1 4 2 square, 9 3 square, 16 4 square வருது. டாட் டாட் 15 square வந்து 225. ஸோ we can write in the square format. எப்படி எழுதலாம்? 1 square plus 2 square plus 3 square plus 4 square plus டாட் டாட் 15 square தான் 225. ஓகேவா? அப்போ ஸோ ஃபர்தர் ஸ்டெப்பு நம்ம ஸ்கொயர் ஃபார்மேட்டு நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ we can write the format. ஓகே, summation 1 to n n square equal to n into n plus 1 into 2n plus 1 divided by 6 எழுதிக்கலாம். ஓகே, இங்கே n வந்து 15. ஓகேவா? இங்கே n வந்து 15, n square வந்து 15. ஸோ we can apply in the formula. 15 into 15 plus 1 16 into 2 into n, அதாவது 2 into 15 30. 30 plus 1 31 divided by 6 இருக்குது. எல்லாமே மல்டிப்ளிகேஷன் டேர்மில் தான் இருக்குது. ஸோ நம்ம ஃபர்தராக 15 into 16 into 31 divided by 6 எழுதிட்டோம். இது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 3 டேபிளில் கேன்சல். 5 3s are 15, 3 2s are 6, 1 2s are 2, 8s are 16. ஓகே, அப்போ 5 into 8 into 31 இருக்குது. 8 5s are 40 into 31 அப்படின்னு இருக்கும். ஃபைனல் ஆன்சராக இந்த 0 அப்படியே போட்டுக்கோங்க. இந்த 4 ஆல் மட்டும்
மல்டிபிள் பண்ணும். 1 4s are 4, 4 3s are 12. இதுதான் சமேசன் 1 to 15 இங்கே n ஸ்கொயர். ஓகே, இந்த ஃபார்மெட். ஸோ we can first ஐடென்டிஃபை பண்ணணும் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் வந்திருக்கா, இல்லை ஆட் நம்பரில் வந்திருக்கா, இல்லை நேச்சுரல் நம்பர், க்யூப் நம்பரா. அண்ட் தென் ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணோம் ஃபார்முலா வச்சு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. ட்ரை டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.